श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। गणानां त्वा गणपतिगं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तवम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद नः शृण्वन्नोदयसेदसादनं श्रीमहागणपतये नमः। प्रणो देवेदरस्वदेवादेभिर्वाजदेवते धेनामवित्रियवतो सरस्वत्यै नमः। वर्धयस्व सत्याः सत्या वर्धयस्व वर्धयस्व सत्याः सन्तो सन्तो वर्धयस्व सत्याः सन्तो सत्याः सन्तो सन्तो सत्याः सत्याः सन्तो यजमानस्य यजमानस्य सन्तो सत्याः सत्याः सन्तो यजमानस्य 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 सन्तो सन्तो यजमानस्य कामाः कामाः यजमानस्य सन्तो सन्तो यजमानस्य कामाः यजमानस्य कामाः कामाः यजमानस्य यजमानस्य कामाः कामेति कामाः तुभ्यं दाङ्गिरस्तमा निःश्वासुक्षितय पृथक् अग्ने कामाय ये मिरयिते कामानेवास्मिन् दधारे कामप्रेता एनं कामानुप्रयान्ते तेजस्वी वीर्यावान् भवति। ओम நடைபெறும் இந்த ஆன்மீக பெருவிழாவில் முன்னிலை வகிக்கும் எனது பீடாரோகண குரு அவர்களையும் ஸ்ரீ மகாமேருமண்டலியின் அழைப்பினை ஏற்று அருளுரையாற்றவும் சிறப்பு சொற்பொழிவாற்றவும் வருகை தந்துள்ள ஸ்ரீ 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 பிரணவானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத சுவாமிகளையும் ஸ்ரீவித்யா உபாசனையில் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்துள்ள ஸ்ரீ ஸ்ரீ பூர்ணானந்தநாதா என்ற தீட்சாநாமம் பெற்ற ஸ்ரீ யஜ்ஞரத்ன தீட்சிதர் அவர்களையும் ஸ்ரீ யோகாம்பா சமேத ஸ்ரீ ஆத்மானந்தநாதர் என்ற தீட்சாநாமம் பெற்ற ஸ்ரீ ரமேஷ் நம்பூதிரி அவர்களையும் மண்டலியின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள ஆன்மீக அன்பர்களையும் ஸ்ரீ மகாமேரு மண்டலியின் அங்கத்தினர்களையும் மண்டலியின் சார்பாக அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த மண்டலியின் தோற்றமும் நோக்கமும் செயல்பாடும் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விடுகிறேன். கடந்த 2000 ஆண்டு முதல் தினந்தோறும் இப்பொழுது உள்ள மண்டலியின் இடத்தில் ஸ்ரீ மகாமேருவுக்கு பூஜைகள் செய்வதும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள முக்கியமான ஆலயங்களில் வழிபாடு செய்வதும் இந்த அமைப்பின் செயலாக இருந்து வந்தது. ஒவ்வொரு பயணத்தின் போதும் செல்ல வேண்டிய ஆலயங்கள், அங்கு செய்ய வேண்டியவைகள் பற்றி எங்கள் குருநாதர் மூலமாக ஸ்ரீ அம்பாள் தெரிவிப்பாள். அதன்படி குருநாதரும் அவருடன் சுமார் 3 அல்லது 5 பேர் யாத்திரை கிளம்பி ஸ்ரீ அம்பாள் சொன்னபடி செய்வோம். அவ்வாறு செல்லுமிடங்களில் நாங்கள் கொண்டு செல்லும் ஸ்ரீ மகாமேருவை பார்த்து தங்களுக்கும் இதுபோன்ற ஸ்ரீ மகாமேரு வேண்டுமென கோரிக்கைகள் வரத் தொடங்கின. இந்த கோரிக்கைகளை நிறைவு செய்யும் வகையில் ஸ்ரீ அம்பாளின் ஆக்ஞையை ஸ்ரீ குருநாதர் மூலமாக பெற்று கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கி அம்பாள் தெரிவிக்கும் விநாயகர் ஆலயங்கள், அறுபடை வீடுகள், நவகிரக ஸ்தலங்கள், ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ லக்ஷ்மி ஆலயங்கள், பஞ்சபூத ஸ்தலங்கள், ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள், சக்தி பீடங்கள், துர்க்கை காளி ஆலயங்கள், சப்த மாத்திருக்கள் உள்ள ஆலயங்கள் என சென்று வழிபாடு செய்து புனித நதிகளில் ஸ்ரீ மகாமேருவுக்கு அபிஷேகங்கள் செய்வித்து பிரதிஷ்டை செய்யப்பட்டன. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள ஸ்ரீ வளையநாடு பகவதி ஆலயம், மத்திய பிரதேசம் தூதி என்ற இடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பீடம், காசி விசாலாட்சி, காசி அன்னபூர்ணா, ஸ்ரீ கன்னியாகுமரி ஆகிய ஆலயங்களில் இவ்வாறு மேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டன. ஒரு ஆம்நாய சங்கரமடத்திலும் ஸ்ரீ மகாமேரு பிரதிஷ்டை நடந்தேறியது.
பெருவாரியான மண்டலி அங்கத்தினர்கள் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டனர். யாத்திரை இல்லாத காலங்களில் தினந்தோறும் நவமாயுதன பூஜை, சகல தேவதா ஆவரண பூஜை, நவாவரண பூஜை, சகசிரநாம பாராயணம், சப்ததி பாராயணம், சூக்த உபனிஷத் பாராயணம் ஆகியவை இடைவிடாமல் நடந்து வருகிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு ஸ்ரீ அம்பாள் இந்த அமைப்புக்கு ஸ்ரீ மகா மேருமண்டலி என பெயர் சூட்டினாள். நித்திய பூஜைகளுடன் விசேஷ நாட்களான நவராத்திரி பூஜைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டில் இங்கு அமர்ந்துள்ள ஆன்மீக அன்பர்களையும் இணைத்து கொண்டு தொடர்ந்து ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம குங்குமார்ச்சனை 16 கோடி அளவு செய்து அதன் நிறைவு விழாவை இதே மண்டபத்தில் நடத்தினோம் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இதன் தொடர்ச்சியாக சிறுவாச்சூர் ஸ்ரீ மதுரகாளி அம்மன் ஆலயம், கூகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம், திருமியச்சூர் ஸ்ரீ லலிதாம்பா ஆலயம் ஆகிய இடங்களில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம கோடி அர்ச்சனைகள் சிறப்பாக நடந்தேறின. ஸ்ரீ வளையநாடு பகவதி ஆலயத்தின் மூலமூர்த்திகளான அஷ்டமாத்திருக்களுக்கு வெள்ளி கவச்சம் சாற்றியும், வாராணசிக்கு அருகாமையில் உள்ள ஸ்ரீ விந்தியாவாசினிக்கு நவரத்னம் பதித்த ஸ்வர்ண ஸ்ரீசக்கர திருமாங்கல்யம் சாற்றியும் வழிபாடுகள் செய்யப்பட்டன. இந்த வைபவங்களில் மண்டலியின் அங்கத்தினர்களும் கலந்து கொண்டார்கள். கடந்த 16 ஆண்டுகளாக நடந்த பல்வேறு நிகழ்வுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் இல்லாமையால் ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் குறிப்பிட்டேன். இந்த ஸ்ரீ மகாமேரு மண்டலியில் எங்களின் குருநாதரால் உபதேசிக்கப்பட்ட 203 அங்கத்தினர்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பிற மாநிலங்கள் மற்றும் பிற நாட்டில் வாழ்பவர்களாகவும் உள்ளனர். இவர்களில் 19 பேர் ஸ்ரீ வித்யா உபாசனையில் தீவிர ஈடுபாடு செலுத்தி தீட்சிக்கப்பட்டு ஆனந்தா பட்டம் பெற்றுள்ளனர். ஏழை பணக்காரர், படித்தவர் படிக்காதவர், ஆண் பெண், ஜாதி மதம் பாகுபாடு இன்றி எல்லோரும் சமமாக கருதப்பட்டு வழிநடத்தப்படுகிறார்கள். ஒவ்வொருவருடைய தகுதியையும் அப்போதைக்கப்போது பரீட்சித்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு எங்கள் குருநாதர் உயர்த்தி வருகிறார். இந்த மகாமேரு மண்டலியின் நோக்கம் ஆன்மீகத்தை வளர்ப்பதும் ஸ்ரீவித்யா உபாசனையை ஊக்குவிப்பதும் மட்டுமேயாகும். இந்த நிகழ்ச்சியும் இதே நோக்கத்திற்காகவே நடத்தப்படுகிறது. லோகக்ஷேமத்தை மையமாக கொண்டு பல்வேறு சத்காரியங்கள் எங்களின் சத்குருவின் வழிகாட்டுதலுடனும் ஸ்ரீ அம்பாளின் பரிபூர்ண அனுகிரகத்துடனும் இந்த ஸ்ரீ மகாமேரு மண்டலி செய்து வருகிறது. ஸ்ரீ அம்பாளின் ஆக்ஞைப்படி காவேரி கரையில் அமைந்துள்ள 6 க்ஷேத்திரங்களில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம கோடி குங்குமார்ச்சனை நடைபெற உள்ளது. தவிர ஸ்ரீ அன்னபூர்ணா சகஸ்ரநாமம் மற்றும் ஸ்ரீ சாகம்பரி சகஸ்ரநாமம் ஆகியவையும் பாராயணம் செய்யப்பட வேண்டியுள்ளது. லோகக்ஷேமத்திற்காக நடைபெற உள்ள இந்த நிகழ்ச்சியில் உங்களையும் இணைத்து கொண்டு